So example number 1.16, a water molecule has electric dipole moment of 6.3 into 10 power minus 30 coulomb meter. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்னிருமுனை திருப்புத்திறன் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் P is equal to 6.3 into 10 power minus 30 coulomb meter கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து a sample contains 10 power 22 water molecules. ஸோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ஒரு டைபோலுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம படிச்சிருக்கோம். ஸோ மின் இருமுனை அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளில் அமோனியா, கார்பன் மோனாக்சைடு மாதிரி H2O ஒரு மின் இருமுனை டைபோல் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மின் அலைன்டு பேரலல் டு த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட். ஸோ பேரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வச்சுருந்தா பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா 0 டிகிரியில் இருக்கும். அடுத்து ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட் 3 into 10 power 5 நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to 3 into 10 power 5 நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ். ஸோ 2 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. How much work is required to rotate all the water molecules from 0 degree to 90 degree? அப்போ 0 டிகிரியிலிருந்து 90 டிகிரிக்கு எல்லா வாட்டர் மாலிக்யூலும் நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை நம்ம செய்யணும்? அனைத்து நீர் மூலக்கூறுகளையும் 0 டிகிரியிலிருந்து 90 டிகிரிக்கு சுழல செய்ய தேவைப்படும் வேலை எவ்வளோ, W எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கண்டுபிடிக்கணுன்றதை நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம ஃபார்முலா நமக்கு தேவை. மொத்தம் எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10 power 22 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 power 22 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ W is equal to நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, மின்னழுத்த ஆற்றல் வேறுபாட்டிற்கு சமம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ del U equal to U of 90 டிகிரி. ஃபைனலாக நம்ம 90 டிகிரி கொண்டு போக போகிறோம். அதுலேருந்து இனிஷியல் ஸ்டேஜ் 0 டிகிரி. ஸோ இப்போ நம்ம யூவோட ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம், மைனஸ் பிஇ காஸ் தீட்டா, மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. ஸோ அப்போ W is equal to U of 90 degree minus U of 0 degree. இது நம்ம போடும்போது இதுக்கு என்ன ஃபார்முலா, U அப்ளை பண்ணும்போது மைனஸ் பிஇ காஸ் 90 டிகிரி மைனஸ் இதுக்கு என்ன ஃபார்முலா, U of 0 டிகிரிக்கு மைனஸ் பிஇ காஸ் 0 டிகிரி. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். காஸ் டைட்டாக்கு 90 டிகிரி ஒன்றும் 0 டிகிரி ஒன்றும் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ காஸ் 90யோட வேல்யூ என்னது 0. ஸோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ மைனஸ் பிஇ காஸ்டான்றது 0, அந்த டேர்ம் இல்லை இப்போ. அண்ட் தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அடுத்து பிஇ காஸ் 0 டிகிரி, காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. அப்போது நமக்கு கிடைச்சிருக்கிறது W is equal to என்னது பிஇ இன்ட்டு 1 பி இன்ட்டு இ. ஸோ பின்றது வந்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூ டைபோல் மூமெண்ட், மின்னிருமுனை திருப்புத்திறன் வேல்யூவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலத்தோட வேல்யூவும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அப்ளை பண்ணால் நம்ம ஒரு நீர் மூலக்கூறை அந்த 0லிருந்து 90 டிகிரி மாற்றுறதுக்கு தேவையான வேலை நமக்கு கிடைச்சிரும். அப்போது W is equal to கொடுத்துருக்க வேல்யூ
P is equal to 6.3 into 10 power minus 30 into E ஓட வேல்யூ 3 into 10 power 5 ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 18.9 into 10 power minus 30 plus 5 minus 25 யூனிட் வந்து நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் ஆர் ஜூல். ஸோ ஒர்க் டன்னா ஜூல்ஸ் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஒரு நீர் மூலக்கூறை அதாவது நீர் மூலக்கூறு வந்து ஒரு டைபோல் எக்ஸாம்பிள். அந்த வாட்டர் மாலிகுல் டைபோல 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்கு ஒரு வாட்டர் மாலிகுல் மாற்றுறதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவே 10 பவர் ப்ளஸ் 22 வாட்டர் மாலிக்யூல்ஸுக்கு எவ்வளோ ஒர்க் டன் தேவைப்படும் அப்படின்னா வந்திருக்கக்கூடிய ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஆன்சரை 10 பவர் 22 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். ஸோ வி டோட்டல் ஈக்குவல் டு 10 பவர் 22 இன்டூ 18.9 இன்டூ 10 பவர் மைனஸ் 25 இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு மொத்த 10 பவர் 22 வாட்டர் மாலிக்யூல்ஸுக்கு எவ்வளோ ஒர்க் டன் தேவைப்படும், மொத்த வாட்டர் மாலிக்யூல்ஸையும் 0லேருந்து 90 டிகிரி மாற்றுறதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஜஸ்ட் 18.9 இந்த இது பண்ணோம் அப்படின்னா 10 பவர் 22 10 பவர் மைனஸ் 25 நம்ம ஆடப் பண்ணும்போது 10 பவர் மைனஸ் 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஜூல்ஸ்.